5 இலக்கங்களை கொண்ட ஓர் எண் உள்ளது. அந்த எண்ணின் நடு இலக்கம் இடமிருந்து பலமாகவோ அல்லது பலமிருந்து இடமாகவோ இரண்டாவதாக உள்ள இலக்கத்தின் 2 மடங்கு ஆகும். அவ்வென்றாது 5 இலக்கம் என்றால் எங்களுக்கு தெரியும், நடுவில் இருக்கிறது 3. எந்த பக்கத்தால் எண்ணினாலும் 3ஆவது. இடமிருந்து பலமாக எண்ணினா என்ன? இடமிருந்து பலம் என்றது அம்மா என்ற சொற்களை எழுதுறோளுங்கோ. பலமிருந்து இடம் என்பது இலக்கங்களை நாங்கள் எண்களை எழுதுற போது எழுத வேண்டிய ஒழுங்கோ. இப்ப ஒரு வங்கியில போய் நீங்க பணம் போடுறதா இருந்தால் இடமிருந்து பலமாக எழுதினால் பின்னுக்குள்ள கூடுகளை நிரப்பாமல் தவறான தொகையை காட்டும். அப்ப பலமிருந்து இடமாகத்தான் அந்த இலக்கங்களை எழுதி எண்களை தெரியப்படுத்தணும். அப்ப உண்மையிலேயே எண்கள் பலமிருந்து இடமாகத்தான் எழுதப்படப்படும். நாங்கள் இடமிருந்து பலமாகவே எழுதி பழகிவிட்டோம். சரி, பரவாயில்லை. இப்ப 5 இலக்கங்களை கொண்ட நடு எண் வந்து இடமிருந்து பலம் அல்லது பலமிருந்து இடமாக இரண்டாவதாக வருவதின் 2 மடங்கு என்றால், இதுல இரண்டாவதாக வாரது முதலாவதுல 3, அடுத்த இடமிருந்து பலமாக 3, பலமிருந்து இடமாக 2. அப்போ ஒரே எண்ணா இருந்தா தானே நடு எண் பலம். நடு எண் 3 மடங்கா இருக்கும். அப்ப அது பிள்ளை. இரண்டாவது பாருங்க, 2வது 3 இடமிருந்து பலமாக, பலமிருந்து இடமாகவும் 2வது 3, 3 மடங்கு, 3 இரு மடங்கு ஆகும். அப்ப சரியா இருக்கு. ஏன் 3 இரு மடங்கு, நடுவில் உள்ள எண் 2 மடங்கு, 3 மடங்குல 2 மடங்கு ஆகும். அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. 3வதுலையும் இடமிருந்து பலமாக 2வது 3 இருக்கு, பலமிருந்து இடமாக 2 இருக்கு. அப்ப ஒரே எண் இருக்கணும். நடுவன் அதிന്റെ 2 மடங்காக இருக்கணும் என்று சொல்லப்படுது. அப்ப கேள்விக்கான விடை 2வது விடை ஆகும்.